1 hour later. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இப்ப இறக்கி விட்டுருவேன். தொப்பி தரவ நான் வண்டி எடுக்க மாட்டேன். நீ வச்சதே ஒத்த தொப்பி தொப்பி தரவ நான் வண்டி எடுக்க தொப்பி தரவ நான் எடுக்க தொப்பி தான் நான் வண்டி எடுக்க நான் எடுக்கமே. A few moments later. இருக்கியா யாரி போயிடுச்சா போவோமா நீ வையால டம்சாக்கண்ணா தொப்பி தான் நீ என்ன நீ வண்டி தூர இறங்கு இறங்கு நீ முதல்ல ரெண்டு வெளிய இறங்கு போ வெளிய போ போ வெளிய போ போ கிளம்பு கிளம்பி போ. இனிமே உன் கை அந்த வண்டியை தொடக்கூடாது. உன் கால் இந்த மண்ணில் படக்கூடாது. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா. எனக்குன்னே வருவீங்களாடா. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. சரி மாப்ள உன் ஃப்ரெண்ட் உனக்கா ஃபோன் போடு. ஒரு 500 ரூபாய் ஜிபேல கேளு. சரியா ஃபோன் அடி. எங்க போனாலும் கூப்பிட்டு தான் போகணும். என்ன எனக்கே போன் போடுவான்டா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல. அட போப்பா. தொப்பி எங்கயா போற? தொப்பி எங்க? தொப்பி எங்கல? எடுக்கல போய். தொப்பி வராம இப்ப நான் வண்டி எடுக்க மாட்டேன். கீழ பாருங்க கீழ. தொப்பி இல்ல அங்க இல்ல. கீழ அவியா இருக்கா போய் யாருக்கு பாரு யார் எடுத்துப்பா சொல்லு. அடி உண்டு. கண்டிப்பா அடி உண்டு. தொப்பிய குடுனா குடு. குடுங்க பாரு. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எவ்வளவு நெல் விளைஞ்ச இடம் தெரியுமா? ரொம்ப விளையுது. என்னன்னு தெரியல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போறோம். பேலி புரோட்டா கடைன்னு ஒன்று இருக்கு. எங்க தெரியுமா? கரெக்டா நம்ம தென்காசியில ஃபயர் சேஃப்டி ஆபீஸ் இருக்கா, தீயணைப்பு படை, அந்த ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு கரெக்டா கடை. பேலி புரோட்டா ஸ்டால் சூப்பரா இருக்கும். அங்கேயும் நல்லா இருக்கும். 3 வகையான சால்னா ஊற்றுவாங்க அங்க. இந்த அங்க எப்படி முடிக்காம பாரு. திரு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். டீ எங்க போய் குடிக்க போறோம்? அதான் சொன்னல டீ கடையில. டீ தானே கேட்ட. இங்க அல்வா நல்லா இருக்கும் மச்சான் சொக்கம்பட்டியில. இங்கயா? வா காட்டு. இந்த அல்வாவின் பூர்வீகம் சொக்கம்பட்டி. அப்ப முதல்ல எங்க இருக்கு? எங்க இருக்கு? 2ஆம் கிளை. இதான் 2வது கிளை 1 கிலோமீட்டர் தொலைவு. பார்க்கிங் வசதி உள்ளது. அப்ப அங்க வருமா பார்க்கிங் வசதிக்கு? அங்க வருமா? அப்போ 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் எங்க மாப்ள இருக்கு? ஓ காட்டுறேன். 1 கிலோமீட்டர் தொலைவுல போறோம். ஆல்ரெடி நீ இந்த 1 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்தாச்சு. कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. இந்த அருக்கு பார் கார் பார்க்கிங் வசதி. என்ன இதுலயா வச்சு அருமையா இருக்கா கடை.
வேற தான் வாங்கிட்டு வரேன். எவ்வளோ நல்லா சூடாக இருக்கு. இது வந்து சீனி பால், இது கருப்பட்டி. இது சூப்பர். அல்வா இந்த ஜாட்டியா பத்தியா எப்படி இருக்குண்டு ஜாமுன்னு அது கிடையாது. அப்படி எங்க நெய் அல்வா கிடையாது. நெய் அல்வா கிடையாது. உனக்கு நெய்யில் அல்வா பத்தியா எப்படி இருக்குண்டு ஜாமுன்னு அது கிடையாது. அது என்ன அல்வா? இது வந்து சீனி பாகு. சீனி பாகு. வேற என்ன எண்ணத்துல அல்வா செய்வாங்க? இல்லடா திருநெல்வேலிக்காரனுக்கு கொஞ்சம் சோதனை. நீங்களா யாருடா? How do I tell you? நார்மல் அல்வா. சரியா? நார்மல் திருநெல்வேலி அல்வா இருக்குல்ல, அந்த மாதிரி அல்வா. டபுள் மிக்ஸ்டு. அந்த வாழை இலையில வச்சிருக்கிறதுக்கு தனி டேஸ்ட் இருக்குதா? ஆனா தட்டுல வச்சா ஆனா இது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு மூக்கு. அப்ப நான் அடிக்கமா ரெண்டே மிக்ஸ். இனிமே உன் போன் அடிச்சதுன்னா உனக்கு அடிதான். எப்படி டபுள் மிக்சிங் அருமையா இருக்காப்ல. சரியா? சரி ஓகே. வண்டி 5 நிமிஷம் தான் நிக்கும். வண்டி 5 செகண்ட் கூட நிக்காது. வந்து ஏறவேல ஏறிக்க. இது சச்சின் டெண்டுல்கர் ஆடுறே. அப்ப கேமராமேன் செத்தான். சரியா? கேமராமேன் செத்தான். இதல்லவா டேஸ்ட். உண்மையிலே அந்த அல்வா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மிக்சர் தான் அதை ஃபுல்ஃபில் பண்றது. நம்ம ஊர்ல தாத்தா கடையில் இல்லாத டீயா அங்க இருக்கு. யாரையுமே துணைக்க சொன்னா யாரும் வர மாட்டாங்க. நீயாதான் நீ உன்னை பார்த்துக்கணும். தனிமை தான் இந்த உலகத்துல எல்லாமே. ஒன்றும் வழி இல்லை, சொல்ல ஒன்றும் இல்லை. இவங்களெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்? அங்க பாரு, கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?